ரோபோ சங்கரனா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். இவரோட ஜேர்னி, லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது சும்மா அப்படி ஆரம்பிச்சு இங்கே வந்து நிற்கலை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லாமல் கலக்கப்போவது யாரில் ஆரம்பிச்சு இவரோட ஜேர்னி. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு, கஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, பல பேர்த்துக்கிட்ட அவமானப்பட்டு, அடிமேல அடி வாங்கி, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு 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 சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து, சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு ரோலாக பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முயன்று 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 வந்து நின்ன ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிற போது ரொம்ப 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 கஷ்டமா வந்திருக்கு. இவரோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் நடிக்காத ஆக்டர்ஸே கிடையாது. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நடிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் அஜித் சாரா இருக்கட்டும், தனுஷ் அண்ணாவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாவா இருக்கட்டும், சிம்பு சாரா இருக்கட்டும், வாட் எவர் எல்லாத்துக்குமே நடிச்ச ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிற போது ரொம்ப 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 இட்ஸ் ஃபீல் ஹார்ட்டா வந்திருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இவர் கஷ்டப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. இவர் பல பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த இதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. இவரும் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. இன்க்ளூடிங் தனுஷ் அண்ணா இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்லலை, அவரே பல இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருப்பா. அதை நீங்களே வந்து எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற